இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேலப் மாடல் வந்து பேக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பேக்கில் வந்து பேக் தட் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஸ்கேலப் வந்து இந்த இடத்துல கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ரெட் கலர் கிளாத்து, இந்த கிளாத் பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டிச் பண்ணும் போது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தெரியும். இப்போ இது மேல் பகுதி. இப்போ இந்த ஸ்காலப் துணியை நான் ஐரன் பண்ண ஸ்காலப் துணி இப்படி வச்சு தைக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ நான் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா ஸ்டிச் போட்டுட்டு அதை திருப்பும் போது என்ன ஆகுனா, அந்த பக்கம் திருப்பும் போது உங்களுக்கு அது ஒயிட்டாக தெரியும் இப்படி. ஸோ அந்த ஒயிட்டாக தெரியாமல் இருக்க எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் மெயின் கிளாத் கொடுத்து ஃபஸ்ட்டு சுற்றி ஸ்டிச் போட்டுடணும். நம்ம ஸ்டிச் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தான் இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணி அப்படி ஃபோல்டு பண்ணும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து அந்த கலர் தெரியாது. ஓகேவா? நீங்கள் அந்த ஐரன் பண்ணுற கிளாத் கூட மெரூனில் ஐரன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாத் கம்மியாக இருந்தனால நான் க்ரீன் கலரில் ஐரன் பண்ணேன். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட்டில் சுற்றி இந்த கிளாத்தை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைனு, லுக்காகவும் இருக்கும், சீக்கிரம் வேலை முடியும் உங்களுக்கு. இதே ஸ்கேலப் மாதிரியும் கொடுக்கலாம், வி ஷேப்லேயும் கொடுக்கலாம், ஜிக்ஜெக் ஷேப்லேயும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கேலப்பை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பேப்பர் கேன்வாஸ் மேலே ஸ்டிச் விடக்கூடாது, அதை ஒட்டியே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது திரும்பும் போது உங்களுக்கு ஃபினிஷிங்காக திரும்பும். ஒரு இதுக்கும் நான் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்டிங் வரைக்கும் வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீடில் வந்து உள்ளே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நகராமல் இருக்கும். ஊசியை வந்து உள்ளே திருப்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அப்புறம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வி ஷேப்புக்கு மட்டும் நேஷ் வெட்டுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். எல்லா இடத்துலையும் நேஷ் வெட்ட தேவையில்ல. அந்த ரவுண்டு கிட்டெல்லாம் நேஷ் வெட்டக்கூடாது. ஒன்லி அந்த வி ஷேப் கிட்ட மட்டும்தான் நீங்கள் நேஷ் வெட்டணும். ஸோ எல்லா வி ஷேப் கிட்டையும் நேஷ் வெட்டிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு திரும்பிடும். இப்போ திருப்புங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஃபோல்டு பண்ணும்போது முக்கியமாக ஒரு டைமுக்கு 2 டைம் ஐரன் பண்ணிக்கணும். ஸோ இப்படி திருப்பினீங்கனாவே உங்களுக்கு அழகாக திரும்பிக்கும். பெருசாக ஒன்றும் ரிஸ்க் எடுக்கல பாருங்கள். அப்படியே திருப்புறா திரும்பிடுச்சு. இப்போ இதை வந்து ஐரன் பண்ணிடுங்க. ஐரன் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துக்கு ஸ்டிச் போட்டுட்டு மடக்கி தேயில் அடிங்க. ஸோ நான் வீடியோ போடுறதுனால நான் ஐரன் பண்ணல. ஸோ அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்ட பின்னாடி மடித்து ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை மடித்த மணிக்கே ஐரன் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டிச் போட்டிங்கன்னா மேலே திரும்பியும் நீங்கள் ஸ்டிச் போடும்போது டபுள் ஸ்டிச்சாக தெரியும். ஸோ நீங்கள் ஐரன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டிச் அழகாக தெரியும். ஸோ இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ மேலாப்லேயே உங்களுக்கு வந்து டிசைன் முடிஞ்சிடும். இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐரன் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.